ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் இன்ஜினியரிங் இன் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு G+2 ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒன்லி எப்படி ஒரு வெஹிக்கல்ஸ் மட்டும்தான், வெறும் வெஹிக்கல்ஸ்க்காக தான் பிளாட்ஃபார்ம் நாங்கள் வந்து பிரித்து விட்ருக்கோம். மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஸ் வரும். அதே மாதிரி அந்த சைடு கார்டனு, அதே சேம் இங்கே கிராஸ் அதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் ஒரு அவுட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன டேங்க் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நான் ஒரு தனி வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீட்டோட முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பால்கனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 feet வந்து அவுட்டரில் வந்து கேண்டிலிவர் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. மற்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 4 அடியில் விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு 7 அடின்றதால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஏரியா அந்த மாதிரி. ஸோ மெயின் டோருக்குள்ளே நான் மெயின் டோருக்குள்ளே ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர். உள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு லிவிங் ரூம் இருக்கும். ஸோ இது லிவிங் ரூமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைனிங் ஹாலு. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லே பண்ணியிருந்தோம். பிகாஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 2x2 லே பண்ணுவாங்க, இல்லாட்டி 4x2 லே பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 feet 8 inches டைல் வந்து லே பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிச்சன் ஏரியா. நெக்ஸ்ட்டு 2 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு, நார்மல் பெட்ரூம் இது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். ஒரு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து தனி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட அவுட்லுக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கின்றதை பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.